தாவேக அரசுடைய அதிரடி ஆபரேஷனால நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகத்துல சட்டம் ஒழுங்க பாதுகாக்கவும் சமூக விரோத செயல்களை ஒடுக்கவும் காவல்துறை இப்போ அதிரடி ஆக்ஷன் மோட்ல இறங்கி இருக்காங்க. அதன் ஒரு பகுதியா நேற்று நள்ளிரவு சென்னை முழுக்க நடத்தப்பட்ட அதிரடி ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன்ல பல்வேறு குற்றங்கள்ல தொடர்புடைய நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை காவல்துறையினர் வளைச்சு பிடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த அதிரடி வேட்டைக்கு மிக முக்கியமான தூண்டுகோலா இருந்தது கடந்த மே 16ஆம் தேதி நடந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவம் தான். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியை சேர்ந்த பரத்குமார், ஸ்ரீனிவாசன் என்ற இரண்டு பாடகர்கள் மணிமங்கலம் அருகே ஒரு கும்பலால பட்ட பகல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைச்சு தேடி வந்த காவல்துறையினர் நேற்று காலையில இந்த கொலையில தொடர்புடைய சந்தோஷ், கலைசெல்வன், ஐயப்பன், குமரவேல், வேலன் மற்றும் இரண்டு சிறுவர்கள் உட்பட பலரை கைது செஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையோட தொடர்ச்சியா தான் இந்த நள்ளிரவு ஆபரேஷனே நடந்திருக்கு. நேற்று நள்ளிரவு சென்னை முழுக்க காவல்துறையினர் பிரிஞ்சு போய் ஏரியாவா ரவுடிகளை கைது செஞ்சிருக்காங்க. புளியந்தோப்புல 20 ரவுடிகள், டி நகர்ல 18 ரவுடிகள், அடையாறுல 16 ரவுடிகள், மயிலாப்பூர்ல 12, அண்ணா நகர்ல 9 ரவுடிகள்னு சென்னை முழுக்க மொத்தம் 100க்கும் மேற்பட்ட பழைய குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகளை காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பராமரிப்புக்கு அரசு இப்போ மிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. குறிப்பா பொது இடங்கள், கோவில்கள், மருத்துவமனைகளுக்கு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைகளை மூடுறது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புல தீவிர கவனம் செலுத்திட்டு வருது. இந்த சூழல்ல போதைப் பொருள் விற்பனையை தடுக்கவும் தலைமறைவா இருக்கிற பழைய குற்றவாளிகளை கூண்டோடு பிடிக்கவும் தான் இந்த நள்ளிரவு ஸ்பெஷல் டிரைவ் நடத்தப்பட்டதா காவல்துறை தரப்புகள் தெரிவிக்குது.